Good morning students, I welcome you for the Shiba group of school online class. So last class we have known about the source of electromagnetic waves. Now I am going to teach you for the electromagnetic spectrum. The spectrum means what? It's equally distributing the charges of the spectrum lines in the particular areas. It's transformed in the source of light source. It's travel in the color. Okay. So ஒரு light source வந்து some wavelength க்கு travel ஆகுது. So அந்த travel ஆகி அது disperse ஆகிற color வந்து நமக்கு some colors வந்து disperse ஆகுது. So இதுதான் நம்ம என்ன சொல்றோம் spectrum lines அப்படினு சொல்றோம். It's equally distributing the charges. So we taken the wave is a form of frequency. So this wavelength of the frequency it's a term, it's orderly distributed. Okay. So this is a electromagnetic spectrum. So this wave form in the many types. So first one, radio waves. So radio waves will be transformed in the wave form of the, it's transmitting in charges. So they produce the accelerating motion of charges in conducting wires. So நமக்கு வந்து இதோட சார்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மோஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து நமக்கு அந்த ஒயர்ஸ் வந்து ஈக்குவலி அதாவது குயிக்காக வந்து கண்டக்ட் பண்ணிக்கிற ஒயராக வந்து இருக்கும். ஸோ அதோட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அந்த சார்ஜ் ஒயர்ஸ். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து மினிமம் 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 10⁻⁹ ஹெர்ட்ஸ், அதாவது இன் 10,000 வரையும் இல்லை லேக் வரையும் கூட இந்த ஹெர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இதோட ஃப்ரீக்வன்சி லெவல். So this showing the reflecting and diffracting. So this show the reflection surface and diffracting surface of the wavelength of the frequency. So this is used in the radio and television communication. So in the radio wave வந்து நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா in television and communicating purpose. So in FM, okay. So நம்ம FMலாம் பார்த்தோம்னா ஒரு அதோட சேனல்ஸ்லாம் வந்து நமக்கு ஒரு மேக்ஸிமம் லெவல் தான் வந்து அந்த சேனல்ஸ் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா இன் ஜங்ஷன் நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஜங்ஷன் வரையும் வர வந்து ஒரு வேவ் லென்த் ஆஃப் அந்த எஃப்எம் சேனல் வந்து அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது, அந்த சேனல்ஸ் வந்து வராது. ஸோ நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து எப்படி இருக்கும்னா ஸோ அந்த ஏரியாஸ் வரையும் தான் வந்து கவர் ஆகும். ஸோ அதுக்கு மேலே அதோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து கவர் ஆகாது. ஸோ அதுக்கு மேலே சேனல்ஸ் வந்து வேறு சேனல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃப்ரீக்வன்சி அந்த வேவ் லென்த் வந்து நம்மளுக்கு அந்த லெவல் வரையும் தான் அந்த வேவ் லென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ ஃப்ரீக்வன்சி வில் பி அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி இன் பேண்ட் லெவல். ஸோ திஸ் கம்யூனிகேஷன் வில் பி ஃபார்ம் இன் த செல்லுலார் ஃபோன்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் வாய்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம எஃப்எம்க்கு அந்த வாய்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இந்த வேவ்ஸ் ரேடியோ வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு மெனி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ கம்யூனிகேட்டிங் சிஸ்டம். ஸோ தென் ரேடியோ அண்ட் டெலிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ மைக்ரோவேவ். ஸோ மைக்ரோவேவ் இன் த ஃபார்ம் ஆஃப் வெஹிக்கல்ஸ். ஓகே. ஸோ நம்ம வெஹிக்கல்ஸ் மூலயமா வந்து ஃபார்ம் ஆகிற வேவ்ஸ் வந்து என்ன சொல்கிறோம், மைக்ரோவேவ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட சவுண்ட்ஸு அந்த வெஹிக்கல் சவுண்ட்ஸ் தென் அதுலேருந்து பொல்யூட் ஆகிற அந்த ஆஸ் இதுலேருந்து ஃபார்ம் ஆகிற வேவ் மைக்ரோவேவ். இட்ஸ் ப்ரொடியூஸ் அ ஸ்பெஷல் வேக்யூம் டியூப்ஸ். It's a klystron and magnetron and gandiod. So this all the one of the klystron அப்படின்றது இது one of the magnesium form. Okay. So it's a solid form. So இதுலேருந்து ஃபார்ம் ஆகிறது வந்து நம்மளுக்கு frequency range வந்து 10⁻⁹ hertz into 10⁻11 hertz. So this wave in between waves length வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது வந்து மைக்ரோவேவ்ல ஃபார்ம் ஆகுது. So these wave undergoes the reflection and can be polarized. So this wave form in the reflection and polarized. Polarized means what? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சன்கிளாஸில் வந்து நம்மளுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு அந்த அல்ட்ராவயலட் ரேவை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வந்து மெனி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த போலரைசேஷன் ஃபார்ம் தான். ஓகே. ஸோ இதை பற்றி ஆப்டிக்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ திஸ் வேவ் இஸ் அண்டர்கோஸ் த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் த போலரைசேஷன். ஸோ இட்ஸ் யூஸ்ட் இன் த ரேடார் சிஸ்டம் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் அண்ட் நேவிகேஷன். ஸோ நம்மளுக்கு நேவிகேஷனுக்கு அதாவது அந்த ரூட் மேப் அதுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து என்ன, இந்த மைக்ரோவேவ்ஸ் தான். ஸோ ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கல்ஸ் அண்ட் மைக்ரோவேவ் ஓவன் ஆஃப் குக்கிங் அண்ட் வெரி லாங் டிஸ்டன்ஸ் ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஸோ நம்மளுக்கு இன்பிட்வீனில் வந்து வயர் இல்லாமல் நம்மளுக்கு கம்யூனிகேட் ஆகிறதுக்கு பெஸ்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மைக்ரோவேவ் சிஸ்டம். ஸோ திஸ் இஸ் அ குக்கிங் விசில் ஆஃப் ஓவன். ஸோ ஓவன்லேருந்து வர அந்த குக்கிங் அந்த விசில் இருக்குல்ல, ஸோ அந்த சவுண்டுமே வந்து நம்மளுக்கு சம் வேவ்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் எந்த ஒரு சவுண்டாக இருந்தாலுமே அதுக்கு சம் வேவ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இன்பிட்வீன் அந்த வேவோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தென் 10⁻⁹ hertz into 10⁻11 hertz. ஸோ ரேடியோ வேவோட ஃபார்ம் பாருங்கள் லீனியராக இருக்குது. ஓகே. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா இருக்குது. இதுக்கு வந்து இன்பிட்வீனில் எதனா ஒரு மீடியம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், ஸோ அதோட வேவ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்மில் தான் இருக்கும். பட் அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பட் அது பிரேக் ஆகி வரும். ஓகே. ஸோ இந்த லைன் வந்து பிரேக் ஆகும். ஸோ மைக்ரோவேவில் வந்து நம்மளுக்கு
இட் லிபரலாக வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்லைட்லி சேஞ்சாக இருக்குது. ஸோ இதை மைக்ரோவேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் அ இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஹாட் பாடிஸ். ஸோ ஹாட் பாடிஸ் ரேடியேஷன்ஸை வந்து நம்ம இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ ஹீட்டிங் வேவ். நம்ம சன்லைட்லேருந்து ஃபார்ம் ஆகிற அந்த ரேடியேஷன்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இன்ஃப்ராரெட் ரே. ஸோ திஸ் மாலிகூல்ஸ் அண்டர்கோ த ரொட்டேஷன் அண்ட் வைப்ரேட்டிங் டிரான்ஸ்மிஷன். ஸோ எந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மோஸ்ட் வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மொபைல் வைப்ரேஷன் ஆர் எந்த சிஸ்டம் எனி அந்த வைப்ரேஷன்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல, ஸோ அந்த வைப்ரேட்டிங்க்கு வந்து சம் வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் என்ன சொல்கிறாங்க? இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். ஸோ தீஸ் ஃப்ரீக்வன்சி லெவல் 10 to the power of 11 Hz to the 4 into 10 to the power of 14 Hz. ஓகே, ஸோ இந்த 14 Hz லெவல் வரையும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது? ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் frequency range will be formed in the infrared radiation. So this provide the it's useful of its electric energy to satellite in means of solar cells. So solar cells then solar systems க்குலாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிரான்ஸ்மிட் அந்த எமிட் ஆகிறதுக்கு வந்து அந்த ரேடியேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் ப்ரொவைட் த எலக்ட்ரிக் எனர்ஜி. நம்மளுக்கு சேட்டலைட்ஸ்லேருந்து அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து நம்மளுக்கு எர்த்துக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ரேடியேஷன் லெவல் தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஆல்சோ. ஸோ நம்ம பிளான்ஸ் க்ரோத் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கெலாம் வந்து நமக்கு இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ பெயின் ஆஃப் ஸ்பென் தென் டிவி ரிமோட்ஸ் அண்ட் சிக்னல் கேரியர்ஸ். ஸோ நம்மளுக்கு சிக்னல்ஸ் அந்த சேட்டலைட் வந்து வர எல்லா சிக்னல்ஸ்க்குமே வந்து நம்மளுக்கு ரேடியேஷன் வந்து இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ திஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வேவ் லென்த் இஸ் அ திஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்சாக இருக்குது. எதுக்கு? மைக்ரோவேவோட கொஞ்சம் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதோட ரேடியேட்டிங் லெவல் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது இல்லையா? ஸோ இட் கம்பேர்ட் டு மைக்ரோவேவ் லெவலுக்கு விட இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் லெவல் வந்து நம்மளுக்கு ஹையாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டிவி ரிமோட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ். ஸோ தென் நைட் விஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் நைட் மோட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஸோ அதுக்கு வந்து சம் லைட் சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த லைட்ஸ்க்குமே வந்து இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. இட்ஸ் அ விசிபிள் லைட். ஸோ இந்த லைட் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஐஸ்க்கு வந்து விசிபிளாக இருக்கும், ஸோ நல்லா தெரியும் அப்படின்றாங்க. ஸோ தென் விசிபிள் லைட். ஸோ விசிபிள் லைட் இட்ஸ் ப்ரொடியூஸ் இன்சிடென்ட் பாடிஸ். ஸோ நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சோடியம் வேப்பர் லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து மோஸ்ட்லி ப்ராக்டிகல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? ஸ்பெக்ட்ரோமீட்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த சோடியம் வேப்பர் லைட் மூலயமா தான் நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டிங் சார்ஜஸ். ஓகே, ஸோ அந்த லைட்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் வந்து அதை வந்து பற்ற வைக்கிறோம்ல, ஸோ அது பற்ற வைக்கும்போது அது வந்து ஸ்ப்ளிட் ஆகும் பாரு. நம்மளுக்கு கலர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு அந்த எல்லோயிஷ் கலர் இருக்கும், தென் ஆரஞ்ச் கலர், தென் ப்ளூ ஆர் க்ரீன் கலரில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு கலர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கலர் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு வந்து இந்த விசிபிள் லைட், அதாவது இந்த சோடியம் லைட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோடியம் லைட் நம்மளுக்கு பார்க்கும்போது ஒயிட் லைட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ அது டிஸ்போஸ் ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆகுது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸ்ப்ளிட் ஆகிற நிறைய கலர்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இட்ஸ் ஒபே த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். ஸோ திஸ் இஸ் அ இன்டர்ஃபரன்ஸ். இது என்னவா ஸ்ப்ளிட் ஆகுது? இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன் அண்ட் polarization. These three forms also form in the visible light. So it's also the structure of molecules. So நம்ம ஒரு molecules-ஓட structures வந்து இந்த visible lights மூலமா நம்ம பார்க்கலாம். So it's a electrons, so then microscope. Okay, so microscope-ல வந்து நம்ம வந்து mostly எதனா ஒரு particles பார்க்கணும் அப்படின்னா இந்த visible light-ஐ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க. So arrangement of electrons in shell of atoms. Then it causes a sensation of the visions. ஸோ நம்மளுக்கு விஷன் நம்ம ஐஸ் விஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்குமே இந்த விசிபிள் லைட் மூலயமா தான் வந்து நம்ம வந்து விஷனை வந்து செக் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம டாக்டர்ஸை நம்ம ஐ செக் பண்ணுற டாக்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஒயிட் லைட் யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த லைட்டுமே வந்து விசிபிள் லைட் அப்படின்றாங்க. ஸோ 4 × 10⁻14 Hz into 8 × 10⁻14 Hz இன் பிட்வீன் வேவ் லென்த் தான் வந்து விசிபிள் லைட்க்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ தென் வந்து எக்ஸ்ரேஸ். ஸோ எக்ஸ்ரேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் இஸ் அ சடன் ஆஃப் ஸ்டாப்பிங் ஆஃப் இட் ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்ம எலக்ட்ரான் ஸ்பீட், ஸோ எந்த ஒரு லைட்டாக இருக்கட்டும் இது வேவ்ஸ்லேருந்து சம் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நம்மளுக்கு லைட்டுக்கு வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்பீட் வந்து ஹையாக இருக்குது. அதனால தான் அதோட லெவல் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது? பர் செகண்டுக்கே வந்து நம்மளுக்கு 3 lakh கிலோமீட்டர்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் ஆல்சோ ஏ எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ நம்ம இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு அந்த வேவ்ஸ்க்கு வந்து எக்ஸ்ரேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ தென் நம்மளுக்கு வந்து நம்ம பாடி செக்கப் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்ரேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எதனால், ஸோ அந்த லைட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரேடியேஷன் வந்து பாஸ் ஆன உடனே வந்து நம்மளுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸோட அந்த ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், அது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் கிளியராக அந்த ஸ்க்ரீனில், ஒயிட் ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்ரேஸ் வந்து நல்லா தெரியும் அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் அ ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்ரேஸ் இஸ் 10⁻17 Hz into 10⁻19 Hz. So it's more penetrating power and ultraviolet radiation. So in the X-rays என்ன ரேடியேஷனுக்கு ultraviolet radiation, its penetrating power also very high. Okay, so penetrate means அது வந்து அந்த ஒரு ஸ்க்ரீனில் வந்து பெனட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு டிஸ்பர்ஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து இதோட லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து டிஸ்பர்ஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் எக்ஸ்ரேஸ் இஸ் யூஸ்ட் இன் த எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டடிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்னர் ஆட்டோமிக் எலக்ட்ரான் ஷெல்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்ஸ், அதோட ஷெல்ஸ் வேரியேஷன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இந்த ரேஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் அ டிசீஸ் ஆர்கன்ஸ், தென் போன்ஸ் அண்ட் நம்ம ஃப்ராக்சர்ஸ்க்கு இதுக்கெல்லாமே வந்து இந்த எக்ஸ்ரேஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் காமா ரே, ஸோ இட்ஸ் ப்ரொடியூஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த ரேடியோஆக்டிவ் நியூக்ளியஸ் அண்ட் டிகே ஆஃப் சர்டன் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். ஸோ எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் மீன்ஸ் நம்மளுக்கு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த காமா ரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. இன்பிட்வீன் விசிபிள் லைட்டை விட நம்மளுக்கு யூவி லைட்க்கு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அல்ட்ராவயலட் ரேடியேஷன் கொஞ்சம் வந்து அதோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதோட ஸ்பீடு அதிகமாக நமக்கு இன்பிட்வீன் வேவும் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒன் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த டெர்மினல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் கம்பேர்ட் டு த எக்ஸ்ரேஸ். So then gamma ray is a nuclei and decay of certain elementary particles. It's produce a chemical region of photographic plates. So then fluorescence light, ionization and diffraction. This level of frequency in gamma ray is at 10⁻18 Hz. It's a maximum range of level. இருக்கறதுலே வந்து இந்த gamma ray தான் வந்து speed வந்து compared to other rays வந்து gamma rays will be speed will be very high. So it's 10⁻18 Hz will be high. தோ அதோட மினிமம் லெவலே வந்து நம்மளுக்கு 10⁻18 Hz தான். ஸோ இட்ஸ் அ ஹையர் பெனிட்ரேட்டிங் பவர் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அண்ட் அல்ட்ராவயலட் ரேடியேஷன். ஸோ இட்ஸ் அ நோ சார்ஜ் ஹார்ம்ஃபுல் ஆன் ஹியூமன் பாடி. ஸோ இந்த ரே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஹியூமன் பாடிக்கு வந்து ரொம்ப அஃபெக்டடாக இருக்கும் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரே வந்து நம்மளுக்கு வந்து படக்கூடாது, அதாவது நம்ம பாடியில் வந்து எந்த ஒரு இதுவுமே படக்கூடாது. ஸோ அப்படி பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இதனால் வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸு இல்லை இன்டர்னல் ஆர்கன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். So it's compared to the it's a power of the in satellites and radiations. So it's structure of atomic nucleus. It's used in the radiotherapy treatment of cancers. So கேன்சருக்கு வந்து நம்மளுக்கு அந்த ரேடியோதெரப்பி மூலிமா வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு பண்ணுறாங்க இல்லையா, லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே. ஸோ இதுக்கும் வந்து இந்த காமா ரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி டு கில் த பேத்தஜெனிக் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த காமா ரேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் த லைட்ஸ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் ரீஜியன்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் எமிஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இன் த ஃப்ராஹென்ஹெர்ட்ஸ் லைன்ஸ். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து நம்மளுக்கு எமிட் அண்ட் அப்சர்ப்ஷன் ஆகுது. ஸோ ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகி அதோட கலர்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ராக்ட் ஆகுது. ஸோ when the object burns and emits the radiation. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, பேர்ன் ஆகி அது எமிட் பண்ணுற அந்த ரேடியேஷனை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ in this radiation the electromagnetic radiation will be emits. ஸோ இட்ஸ் டிபெண்ட் ஆன் த டெம்பரேச்சர். ஸோ அதோட டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் அது எமிட் ஆகிறதோட டிஸ்பர்ஷன் லைட்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ இட்ஸ் ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் ஹாட் ஆர் க்ளோ இன் த ரெட் கலர். ஸோ நம்மளுக்கு எதனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஹாட் ஆகிடுச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலுமே நம்மளுக்கு ஓவர் ஹாட் வந்து அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கலரில் தெரியும், ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஸோ இட்ஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃபர்தர் இன்க்ரீஸ்ட். ஸோ திஸ் க்ளோஸ் த ரெட்டிஷ் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் கலர் வந்து ஆரஞ்ச் கலர் வந்து டிஸ்போஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ஸோ அந்த கலர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஸோ இட் மிட் டு த ரெட் கலர். ஓகே, ரெட் கலரை விட கொஞ்சம் மைல்டாக இருக்குது அப்படின்றோம். ஸோ அப்போ வந்து அதோட டெம்பரேச்சர் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இட் பிகாஸ் ஒயிட் கலர் இட்ஸ் அ ஹாட்டஸ்ட். ஸோ ஒயிட் கலரில் இருந்தால் கூட அது வந்து ஓவர் ஹாட்டஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சோடியம் வேப்பர் லேம்ப்பு. ஸோ அந்த சோடியம் வேப்பர் லேம்ப் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் பார்த்தா இட்ஸ் அ ஒயிட் லைட் கலர். ஓகே, ஸோ ஒயிட் லைட் கலர் தான் இருக்கும். பட் ஆனால் அது டிஸ்போஸ் ஆகிற கலர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா
இட்ஸ் ஸ்ப்ளிட்டிங் இந்த நம்பர் ஆஃப் கலர்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், விப்ஜியோ கலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விப்ஜியோ கலர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இன் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். ஓகே, ஸோ இந்த கலர்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், விப்ஜியோ கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸில் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கல் வைஸில் வந்து பார்ப்போம். இப்போ தியரிட்டிக்கலாக சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ்லென்த். இட்ஸ் கர்வ் டிபெண்டிங் அப்பான் த பாடி டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அதோட கர்வ்ஸ் வந்து அதாவது அந்த வேவ்லென்த் கர்வ்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து அதோட டெம்பரேச்சரை அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து ரைஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதும். ஸோ இட்ஸ் அலோ ஆஃப் பீம் ஆஃப் ஒயிட் லைட். இட் பாஸ் த்ரூ த ப்ரிசம். ஸோ அந்த ஒயிட் லைட் வந்து ஒரு ப்ரிசமில் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரிசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு கிளாஸ். ஓகே, ஸோ அது வந்து ஒரு கிளாஸில் இருக்குது. ஸோ அது ஸ்ப்ளிட் ஆகிற கலர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கலர்ஸாக வந்து டிஃப்ராக்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா கிளாஸ் ஸ்கேல். ஸோ ஸ்கேல்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம ஒயிட் லைட்டை வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த ஸ்கேலில் வந்து ஒரு 4 or 3 கலர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நீங்கள் நல்லா அதை வந்து வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து வேரியேஷன் ஆகுது வந்து தெரியும். ஸோ இட்ஸ் கன்சிஸ்ட் அந்த 7 கலர்ஸ். ஸோ இதே மாதிரி தான் இந்த ப்ரிசமில் வச்சு நம்மளுக்கு வந்து அது டிஸ்பர்ஸ் ஆகிற கலர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 7 கலர்ஸாக வந்து டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ this dispersion of light is a different pattern of colors. So it's a screen after the dispersion. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பர்ஸ் ஆகுது வந்து இந்த லைட்டில் பட்டு தென் வந்து ப்ரிசமில் நெக்ஸ்ட் வந்து ப்ரிசமில் டிஃப்ரெக்ட் ஆகி தென் தான் வந்து அது டிஸ்பர்ஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் ஸ்பெக்ட்ரம் வில் பி இட்ஸ் ப்ராட்லி கிளாசிஃபைட். ஸோ இதை வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டைப்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த எமிஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து கலர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லைட் வந்து எடுத்துக்கிறோம், ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஃப்ளாரசன்ட் லைட், ஓகே, இன்சைட் ஆஃப் த ஃப்ளாரசன்ட் வில் பி இன் பார்ட்ஸ். ஸோ வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, ப்ரிசமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ப்ரிசமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கலர்ஸாக வந்து விப்ஜியோ கலர்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த கலர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம வந்து அதோட ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ப்ளிட்டட் எண்ட்ஸ் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வயலட், இண்டிகோ, அதாவது ஒரு கலராக வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வயலட் கலர் தான் வரும். இட்ஸ் அ மைல்ட் கலர். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஹாட், அதாவது மினிமம் ஹாட் லெவல் இருக்கும்போது வயலட் கலர் வரும். தென் வயலட் கலர் வந்து ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த இண்டிகோ கலர். ஸோ இண்டிகோ கலர் வந்து நம்மளுக்கு ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த ப்ளூ கலர். ஓகே, ஸோ தென் ப்ளூலேருந்து க்ரீனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தென் எல்லோ கலர், ஆரஞ்ச், ரெட். ஓகே, ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ஹாட் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஸோ அதோட டெம்பரேச்சர் லெவல் ரைஸ் ஆனோடனே நம்மளுக்கு ரெட் கலர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இட்ஸ் அ எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட் ஆகிற கலர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த ஃப்ளாரசன்ட் லைட் வந்து அந்த ஒயிட் லைட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அந்த அப்சர்வ் பண்ணிக்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம வேவ் ஃபார்மில் பார்க்கும்போது கண்டினியூஸ் எமிஷன், கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூஸ் எமிஷன் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு எமிட் ஆகுது, அந்த லைட் வந்து என்ன ஆகுது, எமிட் ஆகுது. ஸோ எமிட் ஆகும்போது இன் விப்ஜியோ கலர்ஸில் வந்து எமிட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம த்ரூ இன் த ஸ்பெக்ட்ரோமீட்டர், ஸோ ஈவன் த ஐஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதோட பிளாக் கலர்ஸாக வந்து நம்மளுக்கு காட்டும். ஓகே, இல்லை ஒயிட் கலர்ஸ் மட்டும் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ ஸ்பெக்ட்ரோமீட்டர்லேயே வந்து நம்மளுக்கு கிரேட்டிங் அண்ட் ப்ரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக இருக்கும். ஸோ கிரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது கிரேட்டிங் வந்து நம்மளுக்கு ஒயிட் ஸ்கேல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒயிட் பிளேட்டை வந்து நம்ம இன்பிட்வீனில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது கலர்ஸ் வந்து எமிட் ஆகும். ஸோ இதே வந்து நம்ம ப்ரிசம் பார்க்கும்போது ஸோ ப்ரிசமில் வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ரஃப் சர்ஃபேஸ், another 3 surface will be இட்ஸ் அ கிளாஸ் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஒரு பிளேஸில் மட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிசம் வந்து டிஃப்ராக்ட் ஆகும். ஸோ அந்த டிஃப்ராக்ட் ஆகும்போது நம்மளுக்கு பிளேஸ் ஆகிற கலர்ஸ் எல்லாமே டிம் கலர்ஸாக இருக்கும். ஸோ இந்த நம்மளுக்கு லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குல, இந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன். லைன் எமிஷன் அண்ட் லைன் அப்சர்ப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா லைன் எமிஷனில் வந்து நம்மளுக்கு டோட்டலி வந்து 4 கலர்ஸ் மட்டும் தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இன் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ அந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து அந்த ஆட்டம் கேஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து நம்மளுக்கு பாடிக்கு வந்து ரொம்ப அஃபெக்டட் ஆகும். ஓகேவா, ஸோ அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அஃபெக்டட்ன்றதுனால ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ப்ரிசம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஸோ அந்த கேஸ் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கேஸ்லாம் இருக்குல்ல, நார்மல் கேஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த எல்பிஜி கேஸ்லேருந்தே வந்து நம்மளுக்கு நார்மலாக அந்த கேஸோ இல்லை ஆயிலோ எதனா வந்து நம்மளுக்கு வந்து
கீழே வந்து பட்டுச்சு அப்படின்னாக்கா ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லிக்விடில் அதாவது வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு அதில் ஒரு கலர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் இல்லையா ஸோ அதில் வந்து 4 கலர்ஸ் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும் ஸோ அது நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ 4 கலர்ஸ் இந்த நம்மளுக்கு வந்து ப்ளூ ரெட் அண்ட் எல்லோ அண்ட் க்ரீன் ஓகே ஸோ இந்த 4 கலர்ஸ் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் ஸோ இட்ஸ் அ லைன் எமிஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அந்த 4 கலர்ஸ் வந்து எமிட் ஆகுது ஓகேவா ஸோ அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரமில் வந்து நம்மளுக்கு அந்த 4 லைன்ஸ் மட்டும் என்ன ஆகும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒயிட் லைட்டாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் லைன் அப்சர்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் பேண்ட் எமிஷன் பேண்ட் அப்சர்ப்ஷன் ஸோ திஸ் பேண்ட் அப்சர்ப்ஷன் இஸ் அ கன்சிடர் த செவரல் நம்பர் ஆஃப் வெரி க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பிளாக் கவரேஜாக வந்து இருக்கும் ஸோ அந்த இடம் மட்டும் இன் பிட்வீன் அந்த கேப் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேண்ட் ஆகிடும் ஸோ அது எமிட் ஆகுதுல்ல ஸோ அந்த எமிட் ஆகிற பிளேஸ் வரையும் நம்மளுக்கு பிளாக் கலரில் பேண்ட் ஆகிடும் ஸோ இட்ஸ் அ டார்க் ஸ்பேஸ் ஸோ அது என்ன சொல்கிறோம் டார்க் ஸ்பேஸ் ஷார்ப் எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒன் எண்ட் இஸ் அ ஃபேஸ் அண்ட் அதர் எண்ட் இஸ் அ ஷார்பஸ்ட் ஸோ சர்ச் ஸ்பெக்ட்ரம் இஸ் அ மாலிகுல்ஸ் ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் என்ன சொல்கிறோம் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் மாலிகுல்ஸ்லாம் வந்து த்ரூ மைக்ரோஸ்கோப் மூலிமா பார்க்கும்போது நம்மளுக்கு அது வரையும் வந்து டிம் ஆகுது ஸோ அது ரஃப் சர்ஃபேஸ் ஆகுது அப்படின்னா அது பேண்ட் எமிஷன் அண்ட் பேண்ட் அப்சர்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த 4 கலர்ஸ் இருக்குது அப்படின்னா இன்பிட்வீன் கேப் வந்து சம் டிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் ஓகே ஸோ இன்பிட்வீன் டிஸ்டன்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் சர்ஃபேஸாக பேண்ட் ஆகிடும் ஸோ அதுதான் பேண்ட் எமிட் ஆகுது பேண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது ஸோ அந்த பிளாக்காக இருக்கிறத வந்து என்ன பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இட்ஸ் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை வந்து நம்மளுக்கு 6 டைப்ஸாக வந்து வேரியேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் டேக்கன் அஸ் அ ஃப்ராக்ரன்ஸ் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் அப்டர்மிங் த சன் இன் த எக்ஸாமினேஷன் ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சன் ஸோ சன் எடுத்துகிட்டு அதோட லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ் ஸோ அதுலேருந்து எமிட் ஆகிற அந்த ரேடியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லைன்ஸை வந்து மைக்ரோஸ்கோப் மூலயமா வெரிஃபை பண்ணுறாங்க ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேவா ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு ஸோ கண்டினியூஸ் லைன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ அதாவது இந்த விப்ஜிஆர் கலர் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் அதாவது இந்த வயலட் இண்டிகோ மிக்ஸ்டாக ஒரு கலர்ஸ் அண்ட் இண்டிகோ ப்ளூ மிக்ஸ்டு ஒரு கலர்ஸ் அந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு அப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா ஸோ அந்த கலர்ஸை வச்சு அதோட ரேஞ்ச் லெவல் வந்து இன்ஃப்ராரெட் அண்ட் ரேடியோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து வேரியேஷன் பண்ணுறாங்க ஸோ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் லெவல் பீக் வந்து ரீச் பண்ணியிருக்கிறது வந்து 6000 வந்து ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து ரீச் பண்ணியிருக்கு ஓகேவா ஸோ இதை வந்து நம்மளுக்கு 6000 வேரியேஷன் பண்ணுறோம் ஸோ இந்த வேவ் லென்த் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்சாக இருக்கா ஸோ இதை வந்து 4000 வேரியேஷன் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு 3000க்கு வேரியேஷன் பண்ணுறோம் இன் பிட்வீனில் வந்து இதுக்கு வந்து சம் கலர்ஸ் வந்து இருக்குது இல்லையா அந்த கலர்ஸை டிபெண்ட் பண்ணி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அதாவது இந்த வயலட் டு இண்டிகோ ப்ளூ இருக்குல்ல இதை வந்து நம்மளுக்கு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் தென் வந்து இந்த ரெட் ஆரஞ்சை வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இன் பிட்வீனில் இருக்க கலர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து இன் எல்லோ கலர்ஸ் இது எல்லோ க்ரீன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நார்மல் இட்ஸ் டிஸ்பர்சிங் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இட்ஸ் அ அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இன் த சோலார் ஸ்பெக்ட்ரம் ஸோ இட்ஸ் known as a fragrance light so its absorption spectrum is a variation metals so this is a solar spectrum then a element present in the sun atmosphere ஸோ நம்மளுக்கு வந்து சன்னில் இருக்க அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்ல ஸோ அந்த அட்மாஸ்பியரை வந்து நம்மளுக்கு சர்ஃபேஸ் வந்து ஸ்பெக்ட்ரம் லெவலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து இந்த Fraunhofer and lines okay so this is another example of the Fraunhofer lines ஸோ நம்மளுக்கு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அண்ட் எமிட்டிங் ஸ்பெக்ட்ரம் பற்றி பார்த்தோம் இல்லையா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நியூ டாபிக்ஸ் பார்க்கலாம் okay students I hope you all understand today video class we will see in the next class thank you